செம்பருத்தி பூ டீ. செம்பருத்தி பூ டீக்கு தேவையான பொருட்கள்: செம்பருத்தி பூ 2, 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் மிளகு பொடி, 1 பிஞ்ச் சுக்கு பொடி, நாட்டு சர்க்கரை, தேன், பனங்கல்கண்டு. இது 3ல் ஏதாவது ஒரு ஸ்வீட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்டாக இருந்தீங்கன்னா எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே குடிக்கலாம். நீங்கள் செம்பருத்தி டீக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சூடாயிடுச்சு. பூவோட இதெல்லாம் போட்டு ஏலக்காய் பொடி, மிளகு பொடி, சுக்கு பொடி எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 3/4 டம்ளர் வர வரையும் கொதிக்க விடுங்க. நான் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன், அது 3/4 டம்ளர் ஆகும். இந்த செம்பருத்தி பூ இது கல்லீரல் கொழுப்பை குறைக்குது, இரத்த குழாய் அடைப்பை சரி செய்யுது, குளிர்ச்சியானது கூட, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டு நல்லா எடுத்துக்கலாம். இது சுகர் வேணுங்கிறவங்க தேன் கலந்து சாப்பிடுங்க. அது பிடிக்கலன்னா பனங்கல்கண்டு கொடுங்க. இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இதுவும் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இதே நல்லா வடிகட்டிக்குங்க. இதுக்கு நான் 1 ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன். தேன் சேர்த்தா இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால